ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து இந்த சுவிசேஷத்தை உங்களை அறிவிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு தந்து வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் நீங்கள் மத்திய எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷத்தை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் ஏற்கனவே யூடியூப்பில் பதிவிடப்பட்டிருக்கிறது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போது உங்களுக்கு யூடியூபுடைய ஆல்கோரிதம் உங்களுக்கு கொண்டு வந்து இந்த நிகழ்ச்சி உங்ககிட்ட சேர்க்கும். அப்போ நீங்கள் தொடர்ந்து வரக்கூடிய அப்டேட்ஸை பார்த்து கொண்டே இருக்க முடியும். இப்போ நீங்கள் பார்க்கும்போது இந்த இடத்துல போன பகுதியில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 16 வரைக்கும் முழுசாக வாசித்தோம். ஆனால் 17, 18, 19 வசனங்களில் நாம் நிறுத்தி இருக்கிறோம். அதை ரெவரண்ட் ஜெயக்குமார் அவர்கள் போன முறை பூர்ணப்படுத்த முடியாத போயிட்டு, காரணம் நேரம் முடிந்து விட்டது. ஆனால் அந்த பகுதியை முதல் கொண்டு இப்போது நாம் துவங்க போகிறோம். இப்போ அது 17லேருந்து 19 வரை விலாவரியா என்ன சொல்ல போகிறது என்பதை லூக்கா எழுதின சுவிசேஷத்திலிருந்து 6ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். எனவே நேரடியாக நாம் நிகழ்ச்சிக்கு போக போகிறோம். நம்ம மத்தியில் ரெவரண்ட் ஜெயக்குமார் அவர்கள் அந்த பகுதியை நமக்கு விளக்கப் போகிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லூக்காவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 17லிருந்து 19 வரை ஜான் பீட்டரையா வாசிப்பாங்க. பின்பு அவர் அவர்களுடனே கூட இறங்கி சமனான ஒரு இடத்திலே நின்றார். அங்கே அவருடைய சீஷரில் அநேகம் பேரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படிக்கும் தங்கள் வியாதிகளினின்று குணமாக்கப்படும்படிக்கும் யூதேயா தேசத்து திசைகள் யாவற்றிலிருந்தும் எருசலேம் நகரத்திலிருந்தும் தீரு, சீதோன் பட்டணங்கள் இருக்கிற கடலோரத்திலிருந்து வந்தவர்களாகிய திரளான ஜனங்களும் இருந்தார்கள். அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களும் வந்து ஆரோக்கியம் அடைந்தார்கள். அவரிலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 17லிருந்து 19 வரை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த பகுதியை 4 பகுதிகளாக பிரித்து தனித்தனியாக தியானிக்கும் பொழுது நமக்கு சில காரியங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். 12லிருந்து 16 வரை பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு தன்னோடு ஊழியம் செய்யும்படியாய் தனக்கு பின் ஊழியத்தை நடப்பிக்கும்படியாக சீஷர்களை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். பின்பு அவர்களோடு கூட இறங்கினார். அப்படி என்றால் அவர் 15ஆம் வசனம் மலையில் மேல் ஏறினவர் ஜெபம் பண்ணின பின்பு சீஷர்களை தெரிந்து கொள்ளப்பட்ட பிறகு அவர் மலையை விட்டு இறங்குகிறார். அப்ப யாரோடு இறங்குகிறார் என்று பார்க்கும் பொழுது தாம் தெரிந்து கொள்ளப்பட்ட 12 அப்போஸ்தலரோடு கூட அவர் இறங்கி வருகிறார். பின்பு அவர்களோடு கூட இறங்கி, இதிலிருந்து மூத்த ஊழியர்களாக அநேகர் எங்களை உட்பட்டு சொல்கிறோம், நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் நம்மோடு கூட இசைந்து சில ஊழியர்களை நாம் வைத்திருக்கிறோம். அவர்கள் எப்பொழுதும் நம்மோடு கூட வைத்து இருப்பது பிற்காலத்திலே நாம் எந்த ரீதியில ஊழியத்தை செய்கிறோமோ அவர்களுக்கு அது அனுபவமாக மாறும். சில பேர் எதையுமே செய்யாம நான் மட்டும் செய்துட்டேன்னா அந்த ஊழியக்காரனுடைய முடிவு அவர் போயிட்ட பிறகு அந்த ஊழியம் நிலைப்பது இல்லை. அனுபவ ரீதியில் எத்தனையோ பேர் பரிசுத்தவான்கள் மகிமையான ஊழியம் செய்தாங்க, அடுத்த லீடர்ல வளர்க்காம போயிட்டாங்க. அந்த ஊழியங்கள் இப்ப எங்க இருக்குதுன்னு கூட தெரியாமல் ஏன்னா ஊழியம் என்பது கர்த்தருடையது. நம்மோடு கூட இருக்கிற ஊழியர்கள் நாம் செய்கிற பிரகாரமாக எப்படி ஆராதிக்கணும், எப்படி பாடணும், எப்படி ஜெபிக்கணும், எப்படி ஒழுங்காக நடக்கணும் என்பதையெல்லாம் நம்மோடு கூட இருக்க பார்த்து பிற்காலத்திலே நாம் இல்லாத நேரத்திலும் அல்லது நம்முடைய நாட்கள் முடிந்த பிறகும் அந்த ஊழியத்தை மறுபடியும் தொடர்ச்சியாக நடத்துவதற்கு அது ஏதுவாக அமைகிறது. எத்தனையோ விதத்துல பாஸ்டர் ஐயோ யார் நடத்துறது, இந்த நிலைமை சபையில இருக்கக்கூடாது. அடுத்த செகண்ட் லீடர்கள் சபையில உருவாக்கி நம்மோடு கூட வைத்து கொண்டு நாம் செய்கிற பிரகாரம் கற்றுக் கொடுப்பது அது ஊழியத்துக்கு உகந்ததாக இருக்கும். அப்ப அடுத்த வசனம், பின்பு அவர்களோடு கூட இறங்கி சமமான ஓர் இடத்திலே நின்றார். அப்ப இதில் நாம் பார்க்கும் பொழுது ஜனங்களுக்கு எப்போதெல்லாம் உபதேசம் செய்யும் பொழுது அவரை நெருங்கி வரும் பொழுதெல்லாம் அவர் மேடை கேட்கல, அந்த இடத்துல என்ன இருக்கிறதோ அதை பயன்படுத்தினதான் நம் தேவன்.
ஒரு இடத்துல பார்க்க படகு இருக்கு, அந்த படகை சற்று தள்ளுபடி பேதுருவை கேட்டாரு, படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதனை செஞ்சார். ஒரு இடத்துல திரளான ஜனங்க வந்தாங்க, பார்த்தாக்க அங்க ஒரு குன்று இருக்கிறது, குன்றின் மேல் அமர்ந்து உபதேசம் செய்தார். இந்த இடத்துல பார்க்கிறோம், சமமான ஒரு இடத்திலே நின்றார். அப்போ இதில் என்ன நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, தேவ ஊழியர்களாக நாம் எந்த இடத்துல எங்க இருக்கிறோமோ அதை வைத்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்வது நலம். அங்க நம்ம பட்டியல் போட்டு இத்தனை அடி இருக்கணும், இவ்வளவு உயரம் இருக்கணும், இந்த வசதி இருக்கணும் என்பது நம்முடைய ஊழியத்துக்கு உகந்ததாக இருக்காது. அதனால வேண்டாம் என்று சொல்ல, இருக்கிறதை வைத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதுதான் ஒரு ஊழியக்காரருக்கு ஊழியத்துக்கு உகந்ததாக இருக்கும். அதை நாம் இயேசுவின் வாழ்க்கையில, நான் தேவகுமாரன், என்னுடைய சிங்காசனம் இருக்கிறது, எனக்கு எத்தனை தூதர்கள் இருக்கிறார்கள் என்றதான கேள்வியோடு அவர் வாழல. தன்னை தாழ்மையாக, அது நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒரு காரியம். அடுத்த வசனம் பாரு, அங்கே அவருடைய சீஷரில் அநேக பேரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படிக்கு. இந்த இடத்துல இயேசுவோடு கூட வச்சுக்கினாரு, அதுவும் உண்மை. தலைவர்கள் செய்ய வேண்டிய காரியமும் இருக்கு, தொண்டர்கள் சீஷர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், அந்த தலைமை என்ன போதிக்கிறாரோ அதை கேட்கணும். அங்கே அவருடைய சீஷர்கள் அநேக பேரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படிக்கு. எந்த சீஷர்கள் இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டார்களோ அவர்களுக்கும் அந்த உபதேசத்தை கேட்டாதான் பின்னால அவங்க அதை கேட்டபடி நடக்க முடியும். ஏன்னா நாங்க ஊழியக்காரர், நாங்க அவரோடு கூட இருக்கிறோம், அவங்களுக்கு உபதேசம் எல்லாம் இல்லை என்ற அல்ல, அவங்களுக்கு அவர்கள் தான் முதலிலே கேட்கணும். ஏன்னா அவருக்கு பின் அவர்கள் தான் அந்த ஊழியத்தை தொடர்ச்சியா செய்யணும். அதனால வசனம் தெளிவா சொல்லுது, அங்கே அவருடைய சீஷர்கள் அநேக பேரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி. இதுல இருந்து உடன் ஊழியர்களும் சரி, விசுவாச மக்களும் சரி, அவருடைய உபதேசத்தை கேட்கணும். சில பேர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு லாஸ்ட்ல என் ஆத்மா, ஏன்னா அப்பதான் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, அதுக்கு வருகிற கூட்டம் இருக்கு ஜாஸ்தி. ஆனால் கர்த்தருடைய உபதேசம் ரொம்ப ரொம்ப, அந்த வசனத்தை கேட்டாதான் நமக்கு பாருங்க, ராவெல்லாம் மீன் பிடிக்க போன பேதுரு ஒரு மீன் கிடைக்கல, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை கேட்டது நிமித்தமாய் அவர் சொல்வா, ஆண்டவரே நான் ராவெல்லாம் போய் மீன் பிடிக்க ஒரு மீன் கூட கிடைக்க, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடு. என்னன்னா இயேசுனுடைய வார்த்தைகள் தொடக்கத்திலும் இருக்கிறாரு, முடிவில் இருக்கிறார். வார்த்தையை கேட்ட பொழுது அவர் மீது ஒரு நம்பிக்கை, அவர் மீது ஒரு விசுவாசம் வைத்ததுனால இவர் வார்த்தை நம்பி போனா மீன் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு வலையை போட்டாரு. மீன் கிடைக்க எப்படின்னா, எந்த படகு அவர் தியாகம் செய்தாரோ அந்த 2 படகும் அமிழ்ந்து போகத்தக்கதாக அற்புதத்தை செய்த தேவன். அப்போ எது இது, நம்ம அவருடைய உபதேசத்தை நிச்சயம் நாம் வாசிக்கணும், நம்ம கேட்கணும், அதன்படி நடக்கணும். உபதேசத்தை கேட்கும்படி, தங்கள் வியாதிகளில் இருந்து குணமாக்கும்படி. அடுத்து எதுக்கு வராங்க? ஒரு கூட்டம் உபதேசத்தை கேட்கறது, ஒரு கூட்டம். அடுத்த கூட்டம் என்ன கூட்டமா? வியாதிகளில் இருந்து குணமாக்கும்படிக்கும். அப்போ ஒரு கூட்டம் நடத்துனா ஒரு சில வார்த்தை என்ன பேசுவாரா தேவன் வராங்க. இன்னொரு கூட்டம், எனக்கு சுகம் கிடைக்குமா, எனக்கு இந்த வியாதியை விடுதலையாக்க முடியுமா என்ற இன்னொரு கூட்டமும் அங்க வராங்க. 3வது கூட்டம் பாருங்க, எங்கெங்கெல்லாம் வந்தாங்களா? யூதயா தேசத்தின் யூதயா திசைகள் யாவற்றில் இருந்தும், எருசலேம் நகரத்தில் இருந்தும், தீரு சீதோன் பட்டணத்தில் இருக்கிற கடலோரத்தில் இருந்தும் வந்தவர்களாகிய திரளான ஜனங்கள் இருந்தார்கள். அப்போ இங்க வருகிற கூட்டம் 2 கூட்டமா இருக்குது. எங்கெங்க வந்தாங்கன்னு ஒண்ணு சொல்லுது. அடுத்த வசனம், ஒரு கூட்டம் உபதேசத்தை கேட்க வராங்க, இன்னொரு கூட்டம் அற்புதத்தை பெறமடியா, சுகத்தை பெறமடியா வராங்க. இது நம்முடைய ஊழியத்துல பார்க்க முடியும். திரளான மக்கள் வரலாம், அவர் என்ன யார், அவர் என்ன பேசுகிறார், அவர் வார்த்தைக்காக வருகிற கூட்டம் உண்டு. அவர் மூலமாய் வருகிற அற்புதத்தை சுகத்தையும் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெறுகிற கூட்டம் வருகிறோம் உண்டு. இயேசுவின் நாட்களிலே அது இருக்கு. இப்ப என்ன நடக்குது பாருங்க. அப்படி வந்தவர்கள் மத்தியில 18ஆம் வசனம் சொல்லுது, அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து ஆரோக்கியம் அடைந்தார்கள். அப்போ ஊழியத்தின் பாதையில நம்முடைய எல்லாருக்கும், உங்களை உட்பட்டு சொல்றேங்க, ஊழியத்தின் பாதையில அசுத்த ஆவியினாலும் வியாதியினாலும் மற்ற யாவரையும் அந்த ஆவியின் வரங்களை கொண்டு நம்முடைய தேவனுடைய நாம மகிமைப்பட நமக்கு ஆவியின் வரங்கள் தேவை. ஆண்டவர் சீஷர்களை சும்மா அனுப்பல,
அவர்களுக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் தந்துதான் அனுப்பினாரு. இந்த அது கிடைக்கணும்னு சொன்னா ஒவ்வொரு தேவ ஊழியர்களும் சும்மா ஆண்டவர் அதுக்கு யாரிலிருந்து வல்லமை புறப்படாது. ஒவ்வொரு ஊழியர்கள் பல மணி நேரங்கள் தேவ ஆலய தேவ சமூகத்தில அவர்கள் காத்திருந்து ஆவில அனலாய் மாறி ஆவின் வரங்களை கொண்டு ஊழியங்களை நடப்பிக்கும் பொழுது வார்த்தைகள் வெளிப்படும், அற்புத அடையாளம் நடக்கும், அசுத்தாவிகள் புறப்படும். அதேக காரியத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. அது இயேசுவின் வாழ்க்கையில அசுத்தாவிகள் வாதிக்கப்பட்டு வந்து ஆரோக்கியமடைந்தார்கள். அவர் இடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லோரையும் குணமாக்கினபடியினாலே. அப்ப அந்த குணமாக்குற வல்லமை அவரிடம் அது 12 வருடமாக வியாதியுள்ள ஸ்திரீ தன் பணத்தெல்லாம் செலவழித்தும் சற்றாயிலும் குணமடைய வருத்தப்படுகிற வேளையிலே அவருக்கு தெரியாமல் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் போதும், நான் சுகமாவென்று தொட்டால் அவருக்குள்ளே இருந்த வல்லமை, குணமாக்குற வல்லமை புறப்பட்டு அவளை சுகமாக்கியதாக வேதத்தில் பார்க்கிறோம். அப்ப இதுல நாம் கற்றுக்கணும்னா சுகமாக்குறவர்களுக்கு ஊழியர்கள் அல்ல. சுகமாக்க யாருங்க? ஊழியவர்கள் அல்ல. சுகமாக்குறவர் தேவன் மாத்திரம். அவருக்குள்ளத்தான் வல்லமை இருக்கிறது. ஆகையால் இந்த இடத்துல அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லோரையும் குணமாக்கினபடினாலே, அப்ப இந்த அற்புத அடையாளம் நடந்ததுனால ஜனங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வருகிறது, ஒரு நம்பிக்கை வருகிறது. ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். அவரை நெருங்கி வரும்படிக்கு வகை தேடினார்கள். அப்படி என்றால் ஊழியத்தை நடப்பிக்கிற அது எவாஞ்சலிஸ்ட் ஊழியமா இருக்கலாம், திருசபை நடத்துகிற ஊழியமா இருக்கலாம், எந்த ஊழியமானாலும் திரளான மக்கள் வகை தேடி ஓடி வரணும்னா அவர் நாமத்தினாலே நமக்கு ஆவின் வல்லமை தேவை, ஆவின் வரங்கள் தேவை. இந்த கடைசி நாட்களிலே அற்புத அடையாளத்தோடு அவர் நாமத்தை மகிமைப்படுத்த அதிக மணி நேரங்கள் ஜபத்திலே தரித்திருந்து ஆவில அனலாய் மாற்றி கர்த்தர் நம்மை பயன்படுத்தும்படியாய் நம்மை ஒப்பு கொடுப்பதை விட வேற வழி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இந்த 17-19 வரை அவர் சீஷர்களை அழைத்து கொண்டு ஒரு சமமான இடத்துல நின்று அவர் கர்த்தருடைய வசனங்களை அறிவிக்கிறார். அந்த இடத்துல திரளான ஜனங்கள், வியாதி உள்ளவர்கள் வந்திருந்தார்கள், சுகமாக்கினார். அசுத்த ஆவிகளிலிருந்து அவர்களுக்கு விடுதலை தந்தார். கடைசியா நீங்கள் பார்க்கும்போது அநேகர் இது நிமித்தமாய் அவரை தொட வகை தேடினார்கள், தொட்டவர்கள் எல்லாம் சொஸ்தமாக்கப்பட்டார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ அடுத்த பகுதியில் நீங்க பார்க்கும்போது 20ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரை மலையில் பேசப்பட்ட பிரசங்கத்தில் எதை மத்தேயு மையப்படுத்தி எழுதியிருக்கிறாரோ அதே காரியத்தை இந்த இடத்துல லூக்கா சற்று ஆழமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதை குறித்து நம்ம மத்தியில் ரெவரண்ட் ஜான் பீட்டர் ஐயா நம்ம மத்தியில் பகிர்ந்து கொள்வாங்க. 20ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரை ஒரு சில சம்பவங்கள் இதை குறித்து சொல்லுகிறது. நாம் அவைகளை கவனிக்க போகிறோம். 20ஆம் வசனத்தில் படிக்கிறோம், அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து, வசன துவக்கமே சொல்லுகிறது, இப்பொழுது ஒரு தெளிவான செய்தியை ஆண்டவர் இயேசு சீஷர்களுக்கு சொல்றார். ஏற்கனவே இந்த சீஷர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டு அவர்களை பிரித்து கனமான ஊழியத்தை செய்வதற்கு பக்குவப்படுத்தினார். இப்போ சீஷர்களுக்கு அனுபவம் இல்லை, வார்த்தை இல்லை, எதை மையமாக வச்சு நிற்பாங்க, எதை வச்சு புறப்படுவாங்க? வெறும் மேலோட்டமான அற்புதம் அதிசயத்தை மட்டும் வச்சு ஊழியத்தை செய்ய முடியாது. வெறும் அற்புதங்கள் அதிசயங்கள் இதை மட்டும் வச்சு அவங்க ஊழியம் செய்ய முடியாது. அதனால ஊழியம் என்பது பலவித அனுபவங்கள் உண்டு, பலவித அனுபவம். அப்ப இந்த அனுபவம் வேணும்னா அவங்களுக்கு அஸ்திபாரம் தேவை. அஸ்திபாரம் எது? கர்த்தருடைய வார்த்தை. அதனால இவங்களுக்கு வார்த்தைகளை கொடுக்கிறார். சரி, என்ன கொடுக்கிறாருன்னு சொன்னா 3 விதத்துல இந்த பகுதியை, இப்ப குறிப்பிடப்பட்ட இந்த பகுதியில 3 விதங்களில் இந்த வார்த்தை பிரித்து காட்டப்படுகிறது. ஒன்று, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யார், பாக்கியவான்கள் யார் அப்படின்னு சொல்றார். அப்ப இங்க சொல்லும் போதே ஏற்கனவே நீங்க அறிமுகப்படுத்தும் போது மத்தேயு சுவிசேஷத்தின் 5ஆம் அதிகாரத்தில் உள்ள அதனுடைய நகல் ஜெராக்ஸ் பண்ண அதை போல சொன்னாலும் சில வார்த்தைகளில் விளக்கங்களில் வித்தியாசம் காணப்படுகிறது.
ஆனால் அங்கே உள்ள வார்த்தையை தான் லூக்கா, ஏன்னா லூக்காவுக்கு கேட்டு தெரிஞ்சு எழுதியிருக்காரு, அதனால் இங்கே சொல்கிறாரு. அப்போ என்ன பாக்கியவான் அப்படின்னா 2 வசனத்தில் பார்க்குறோம், 3 வசனத்தில் 20, 21, 22 யார் யார் பாக்கியவான்கள். ஒன்று, நீங்கள் ஏழையாக இருந்தால் பாக்கியவான்க, ஏழைகள், ஏன்னா அவங்க தான் பரலோக ராஜ்யம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஏழ்மையானவர்கள் அப்படிங்கிற அந்த உணர்வுகள், அவங்க ஏக்கமெல்லாம், ஏன்னா குறைவோடு இருக்காங்க பாருங்க, குறைவோடு இருக்காங்க. நிறைவுள்ளவங்க அவங்க திருப்தியாக இருந்துக்கிட்டு இருப்பாங்க, குறைவுள்ளவங்க தங்கள் காரியத்துக்காக ஏங்குவாங்க. அப்படின்னா இதே வசனத்தை மட்டும் இருந்தால் நம்ம வேற விளக்கங்கள் கொடுக்கலாம், அந்த பகுதி முடிக்கணுமே. அதனால் ஏழ்மை உள்ளவர்கள் தான் கர்த்தருடைய கீழ்ப்படிவாங்க, கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிவாங்க, அவருடைய தேவைகளை பெற்றுக்கொள்ளணும்னு கர்த்தரையை நோக்கி பார்ப்பாங்க. இப்படியெல்லாம் விஷயம் இருக்குது. அப்போ ஒன்று, யார் யார் பாக்கியவான், நீங்கள் தரித்திரராக இருந்தால் சந்தோஷமாக இருங்க, ஏன்னா உங்களுக்கு தான் தேவராஜ்யம். ஏழைகள் ஆசீர்வாத பற்றியெல்லாம் நம்ம பார்க்குறோம், மற்றவெல்லாம் இருந்தால் பணக்காரெல்லாம், ஆனால் ஏழைகள் ஆசீர் கைவிடப்பட்டவன். ஆனால் கடைசியில் ஆபிரகாமின் மடி, அந்த ஆசீர்வாதம். இப்போ இந்த பூமியில் நிறைய இருக்குன்னு ஏழை அப்படின்னா ஐஸ்வர்யமாக வேண்டான்லாம் சொல்ல வரல, அதெல்லாம் தேவை என்று சொல்ல வரவில்லை. தன் இருதயத்தில் தாழ்மையோடு இருந்தால் கண்டிப்பாக பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவருடையது. 2வது சொல்றார், யார் பாக்கியவான்கள், பசியாய் இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அவங்க தான், ஏன்னா நீதியின் மேலே பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான் அங்கே குறிப்பிடுறாரு. அப்போ இந்த பசிங்கிறது நம்ம வயிற்று பசியை சொல்லலை, ஆத்மீக பசி, ஆத்தும பசி. பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டது. அப்போ அநீதி இருக்கக்கூடாது, நீதி இருக்கணும். அதை வச்சு தான் ஆண்டவர் சொல்றாருன்னா 2 அர்த்தம் இருக்கு. எழுத்தின்படியும் உங்களை போஷிப்பார், ஆன்மீக ரீதியிலும் நீங்க வளரணும்னு ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். 3வது, அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள். எப்பவுமே திருப்தியாகவே இருக்கணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. இப்போ நாமெல்லாம் பார்க்குறோம், அழுறதுக்கு ஆசை, ஏன்னா அந்த உண்மையாகவே எழுத்தின்படியே நாம் அழும்போது அதில் ஒரு தாகம் ஏற்படுகிறது, ஒரு வாஞ்சை, அங்கே ஒரு நிறைவு வந்து இருதயத்தில் அடைவதை. இப்போ 2-3 நாளைக்கு முன்னே 3 நாட்களாக கூட நான் ஜெபம்னு போனாலே சில காரியத்தை யோசித்தாலே என்னை அறியாமல் கண்களில் கண்ணீர் வருது. அடுத்த நேரம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சமாதானம் இருக்குது உள்ளத்தில், அவ்வளவு சமாதானம் இருக்குது. ஆனால் அதே போல் ஆத்துமாக்களுக்காக அழுகிறோம் பாருங்க, அதில் கூட ஒரு திருப்தி இருக்குது. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக அழும்போது இது தெய்வீக தேவனோடு கூட தொடர்புடைய வார்த்தைகள். அடுத்து இன்னொன்று சொல்றார், பாக்கியவான்கள் யாருன்னா 22ல் உங்களை விரோதிப்பாங்க, நீங்கள் நல்வழியை நோக்கி நீங்கள் போவீங்க, நீங்கள் உலகத்தோட ஒத்து போகிறவங்க இல்லை, அதனால் உங்களை விரோதிக்கிற கூட்டம் கண்டிப்பாக இருக்கும். ஆனாலும் அவர்கள் உங்களை நிந்தித்து பிரச்சனை பண்ணி என்ன பண்ணாலும் உங்களுக்கு ஒன்றும் நடக்க போகிறதில்ல, ஆனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்போ இந்த கேரக்டர், இந்த குணம் உள்ளவங்க எனக்கும் இருக்கும், உங்களுக்கும் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்போ இந்த சூழ்நிலை வரும்போது ஆண்டவரை விட்டு விலகி போய்விட கூடாது. இது முதற் பகுதி. 2வது ஒரு காரியம் சொல்கிறாரு, என்ன தெரியுமா, யார் பாக்கியவான்கள்னு சொல்லிட்டேன். இப்போ நான் சொன்னதுலேயே பாக்கியவான்கள்னு 4 முறை வருதாங்க. இந்த குறிப்பிடப்பட்ட வசனத்தில் பாக்கியவான்கள்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாக்கியவான்கள் என்றால் விசேஷமானவர்கள், பாக்கியவான்கள் என்றால் சிறப்பானவர்கள், பாக்கியவான்கள் என்றால் நீ கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லுவாங்க. ரொம்ப கொடுத்து வச்சவங்க, நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. ஆண்டவரே வாயை திறந்து தம் சீஷர்கிட்ட சொல்றாருன்னா, அப்ப எல்லாரை விட அழைக்கப்பட்ட இந்த தேவ பிள்ளைகளுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கிறது. இன்றைக்கும் ஆண்டவருக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்காக வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவர் வழியிலே செல்லும்போது, அவருக்காக நிற்கும்போது இந்த ஆசீர்வாதத்தை அழிந்து போகிற ஆசீர்வாதத்தை ஒப்பிட முடியாது. இது பரலோகத்தால் நிரப்பப்பட்ட ஆசீர்வாதம். அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இப்போ 2வது விஷயம், யார் அந்த பாக்கியவான்கள் யார் என்பதை தான் கீழே சொல்லி வரும்போது, குறிப்பாக 23ல் ஒரு நாளில், அந்த நாளில் நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. ஏன் தெரியுமா, பரலோகத்தில் உங்கள் பலன்
மிகுதி. மிகுதியா இருக்கும். உங்களுக்கு அங்க நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டோமே, உங்களுக்காக அவமானப்பட்டோம், நாங்க உங்களை பின்பற்றி வந்தோம், சிலுவையை சுமக்கிறோம், உங்களை வந்தோம், எங்களை அடிக்கிறாங்க, கொல்றாங்க, கேவலப்படுத்துறாங்க, ஏன் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்க வேணாம். இந்த பூமியில நீங்க உங்களை சிறப்பா ஆண்டவர் வைப்பார். அது மட்டுமல்ல, உங்கள் பலர் பூமியிலையும் கர்த்தர் நடத்துறார். சிலர் சொல்லுவாங்க, ஊழியத்துக்கெல்லாம் விட்டு வந்தோம், ரொம்ப ஏழை ஏழை ஏழை. உண்மையா கர்த்தருக்காக அந்த பிள்ளைங்க சொன்னாங்களே, உண்மையா கடவுளுக்காக அவர் வசனத்தை விட்டு விலகாம வாழுற, கொஞ்சம் காரியத்துல உண்மையாய் வாழ தேவ பிள்ளைகளை ஆச்சரியமா கர்த்தர் நடத்துறாரு. குறை இல்லாம தான் நடத்துறாரு. லட்சங்கள் கோடிகள் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நாமும் பிறரும் ஆசீர்வாதமாய் இருக்கிற அளவுக்கு தேவன் நடத்துகிறார் என்பதில் அனுபவத்தோடு நாம் தைரியமா சொல்ல முடியும். மூன்றாவது ஒரு விஷயம் சொல்றாரு, எங்கே ஆசீர்வாதம் பெயரை குறிப்பிட்டு பாடுகளை சகிக்கும் போது மட்டுமல்ல, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, ஐயோன்றாரு. மூணாவது பகுதி, ஐயோ ஐயோ ஐயோ. யாருக்கு ஐயோ? அதை அப்படியே ரிப்பீட் பண்றார். யார் யாருக்கு ஐயோ சொல்றாருன்னா, ஐஸ்வர்யம், பணம் 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 பணம்னு ஓடுறியே, உனக்கு ஐயோ. அப்புறம் திருப்தியா இருக்கிற உங்களுக்கு, நீ மற்றவன் பசிய போக்க மாட்டேன்ற, உனக்கு மட்டும் ரொம்ப திருப்தியா இருக்கணும், உனக்கு ஐயோ. கீழே அப்படியே வரிசையை சொல்றாரு. 26ல் எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோ. அதனால நம்ம பேரை பெருமைப்படுத்தணும் நினைக்க வேணாம். நம்ம பேரையே யாரும் உச்சரிக்க வேணாம். நமக்கு ஒன்று யாரும் அவார்டு கொடுக்க வேணாம். இருக்கிற இடம் தெரியாம வனாந்தரத்துல இருந்த யோவான் ஸ்நானன், ஆண்டவர் இயேசு அவரை பெருமைப்படுத்தலையா? அதனால இந்த புகழ்ச்சிய நம்பி ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நிலைமை வேணாம். 3 பகுதி, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்? கீழே சபிக்கப்பட்டவர்கள். யார் சபிக்கப்பட்டவர்கள்? இந்த வார்த்தை விளக்கத்தை சீஷர்களுக்கு கொடுத்து நீங்கள் தெளிவா வாழணும்ட்டு இந்த போதனையை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். எனக்கும் நமக்கும் அதுதான். உணர்வோம், தெளிவடைவோம், மேன்மையை பெறுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த பக்கத்தில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இது மத்தேயு சற்று விலாவரி எழுதுகிறார், லூக்காவும் இது எழுதுகிறார். ஆனால் சற்று ஆழமாய் சில காரியங்களை லூக்கா சொல்லுகிறதை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். இந்த பகுதியில் உள்ள ஒரு சில காரியங்களை நம் மத்தியில் ரெவரண்ட் ஜெயக்குமார் அவர்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்படுகிறபடியால் அவர்கள் அவைகளை நம் மத்தியில் போதிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லூக்காவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் தெளிவான ஒரு கோர்வையான ஒரு சத்தியத்தை இயேசு கிறிஸ்து தான் வாழ்ந்த நாட்களிலே தன்னுடைய வாய்மொழியாகவே அவர் சொன்ன வார்த்தைகளை எழுதப்பட்டிருக்கிறது. அதில் விசேஷமாக 12ஆம் வசனத்திலிருந்து 16 வரை சீஷர்களை தெரிந்து கொண்டார். அவர்களை கொண்டு 17 19 வரை அவர்கள் கூடவே வைத்து கொண்டு அவர்களுக்கு சில காரியத்தை கற்றுக் கொடுத்து அவர் செய்த அற்புதங்களை எல்லாம் அவர்கள் கண்டு உபதேசத்தை கேட்டாங்க. 20ஆம் வசனத்திலிருந்து 26 வரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அழைக்கப்பட்ட சீஷர்களுக்கு அவரை பின்பற்றி நடக்கிற நமக்கும் தெளிவான அஸ்திபாரமான ஒரு உபதேசத்தை சொல்லி இருக்கிறார். அப்ப இந்த 12 சீஷர்களுடைய பின்னணி பார்த்தாங்கன்னா யாரும் பெரிய ஐஸ்வர்யவான்களை இந்த ஊழியத்துக்காக வரல. மீன் பிடிக்கிறவர்களையும் மற்றவர்களைத்தான் ஆண்டவர் அழைத்து இருக்கிறார். அவங்களுக்கு அறிந்து புரிந்து கொண்டு தேவ ராஜ்யத்தினுடைய பலனை நீங்கள் பெற வேண்டும். உலகத்துக்குரிய பலன் அல்ல, உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்துக்குட்பட்டவைகள் இயேசு கற்றுக் கொடுக்கல. இயேசு எப்போ போதித்தாலும் எதை செய்தாலும் பரத்துக்குரிய பலனைத்தான் அவர் போதித்திருக்கிறார். பரலோகத்துக்குரிய அந்த மகிமையைத்தான் அவர் கனப்படுத்தி இருக்கிறாரை தவிர பூமிக்குரியதை கொண்டு ஆண்டவர் எதையுமே செய்யல. பழைய ஏற்பாட்டை பார்க்கும் பொழுதுதான் ஒரு மனுஷனை அழைத்து ஆசீர்வதித்து பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு அவர்களை கனப்படுத்தி இருக்கிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே
12 அப்போஸ்தலர்களை அழைத்து யாராகிலும் கர்த்தர் பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு ஆசீர்வதித்து இருக்கிறாரா? இல்லை. அவர் இயேசு இந்த பூமிக்கு வந்தது பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக அல்ல, பரலோகத்துக்கு நித்திய வாழ்க்கை கொடுப்பதற்கான ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காகவே அவருடைய போதனைகள். அதற்காக 12 பேர் அழைச்சார். அவர்கள் மூலமாய் நான் சென்ற பிறகு இந்த ஊழியத்தை நீங்க உலகமெங்கு போய் அநேகரை சீஷராக்கி நீங்க பிதா குமாரன் பரிசுத்த ஞானஸ்தானத்தை கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்டவைகளை அவர்களும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. அப்ப இந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற முதல் ஞானஸ்தானம். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து, யாரை பார்த்தாரு? சீஷர்களை. அடைக்கப்பட்ட 12 அப்போஸ்தலரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள். இதோ தரித்திராய் இருக்கிற உங்களை நான் ஐஸ்வர்யவானாக்குவேன் என்று ஆண்டவர் போதிக்கல. தரித்திரவான்களாகிய நீங்க யாரு? பாக்கியவான்கள். இங்க என்னாச்சு தெரியுங்களா? ஊழியக்காரன் சொன்னா 4-5 காரு வச்சுக்கணும், ஷூட்டை போட்டுக்கணும், சபை டெக்கரேஷன் பண்ணிக்கணும். அவர் பரிசுத்தவான், அவர் அழைக்கப்பட்டவர், அவர்கிட்ட ஒரு பாவம் இல்லை, அவர் பாக்கியவான். ஒண்ணுமே இல்லாதனா நீ நரகத்துக்கு போயிடுவ, நீ பரலோகத்துக்கு வர மாட்ட. ஏன்னா இவர்கிட்ட கார் இருக்குது, இவர் ஷூட்டு போடுறாரு, பெரிய சபை இருக்குது, அலங்க இருக்கிறதுனால பரலோகத்துக்கு போயிருந்து மனுஷனுடைய உபதேசம், கர்த்தருடைய உபதேசம் அல்ல. மனுஷனுடைய உபதேசங்களை, மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாக கர்த்தருக்கு ஆராதனை செய்யறாங்க. ஆலயத்தை அலங்கரிச்சிட்டதுனால பரலோகத்துக்கு போயிடுவன்றது இல்ல. ஷூட்டு பூட்டு போட்டு நிற்கிறதுனால நீ பரலோகத்துக்கு இல்ல. சீஷருக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த காரியங்கள், நீ தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள். ஏழ்மையில ஊழியம் செய்யலாம், கிராமத்தில் ஊழியம் செய்யலாம், அடுத்த வேலைக்கு உணவில்லாமல் ஊழியம் செய்யலாம். பயப்படாத ஊழியக்காரரே, பரலோக ராஜ்யம் உங்களுடையது, நீங்கள் பாக்கியவான்கள். எனக்கு கார் இல்லையே, எனக்கு மற்ற வசதி இல்லைன்னு கண்ணீர் வடிக்கிற அநேக ஊழியர்கள் உண்டு. அதைத்தான் சீஷனுக்கு கற்றுக் கொடுத்தார். தரித்திரராகிய நீங்கள் யாரு? பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. நீ பெரிய வசதியா இருக்கிற, நான் பெரிய நான் இது பண்றதுனால தேவ ராஜ்யம் உன்னுடையதா மாறிவிடாது. கற்பனையால் உட்காராத. தரித்திரா இருக்கலாம், வருத்தப்படாத. தேவ ராஜ்யத்துக்காக நீ உழைக்கிற, உன்னுடையது தான் ஆண்டவங்க போதிக்கிறார். அடுத்து சொல்றாரு, இப்பொழுது பசியா இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஊழியத்தின் நிமித்தமா சீஷனுக்கு சொன்னாரு, பசியா இருக்கிற நீ பாக்கியவான்கள். ஏன் சொன்னா, திருப்தி அடைவார்கள். அப்போ நீங்க என்ன ஆயிடுவீங்க? பசியா இருக்கிற, அவன் நாமத்தின் நிமித்தம் பசியா இருக்கிற, ஆனா நீ வருத்தப்படாத, நீ திருப்தி அடைவாய். என்ன திருப்தி? இந்த உலகத்தை அவர் நாமத்தின் நிமித்தமாக நீ கண்ணீர் வடிக்கும் பொழுது காலம் வரப்போகிறது, பசியா இல்லாம அந்த நித்திய ராஜ்யத்துல நீ திருப்தி அடைய போகிற. உதாரணமா சொல்றேங்க, லாசரு ஐஸ்வர்யவான் வாழ்ந்த வாழ்க்கை பாருங்க. ஐஸ்வர்யவான் எப்படி வந்தா? ரத்தாம்பர வஸ்திரத்தை தரித்தான், ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்தான். அந்த ராஜாவுடைய நிலைமை, அவன் எந்த ஸ்தானத்தில் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்க கூடும், ஆனா ராஜ்யத்துக்கு அவனால் பிரவேசிக்க முடியலையே. ஏழை அவன் வாசப்படியில் உட்கார்ந்து பசி ஆற்ற அந்த அளவுக்கு கூட வறுமையிலே சரீரத்தில் அவனுக்கு வியாதி இருந்தது. ஆனால் அவன் இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது இயேசுவை நம்பினான், தேவனை நம்பினான். அவன் மரித்த பிறகு ஆபிரகாமுடைய மடியிலே சென்று அடைகிறான். இது என்ன குறிக்கிறது? ஐஸ்வர்யவான்கள் தேவ ராஜ்யத்தில் பிரவேச வசனம் சொல்லுது. அது 5:24, ஐஸ்வர்யவான்களாகிய உங்களுக்கு ஐயோ. ஐஸ்வர்யவான் உங்களுக்கு ஐயோன்னு சொல்லுது. நான் ஐஸ்வர்யவனா இருந்து ஊழியம் செய்யறேன்னு சொல்றிய, உனக்கு ஐயோ. ஏழை ஊழியக்காரனை நேசிக்கிறது இல்ல, அவனை காப்பாற்றுறது இல்ல. ஒரு இடத்துக்கு போனேன், 500 ரூபாய்க்கு கியூ நின்று வைக்கிற, மாசத்துக்கு ஒரு முறை 500 ரூபாய் கொடுக்குற, கியூ நிக்க வச்சிருக்காரு 100 பேரை. அது கொடுக்கும்போது அந்த அம்மா வந்து சுடாச்சு மூஞ்ச கோணம் சுற்றி தான் கொடுக்குறாங்க. ஐயோ. ஆனா அவங்க வாழுகிற வாழ்க்கை, ஐஸ்வர்யவான்களுக்கு ஐயோ. உங்கள் ஆறுதலை நீங்கள் அடைந்து தீர்ந்தாயிற்று. என்ன ஆயிடுச்சா? உங்கள் ஆறுதல் நீங்கள் அடைந்து தீர்ந்தது. அதனால கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற அநேக காரியங்கள் உண்டு. அன்பான ஊழியர் ஜான் பீட்டர் பேசினாரு, தரித்திரராய் இருந்து ஊழியம் செய்யறதுனால வருத்தப்படாதீங்க, நீங்க பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. நான் ஐஸ்வர்யவனா இருக்கிறேன், எனக்கு எல்லா வசதியும் இருக்கிறது, நான் மேன்மையா இருக்கிறேன். தரித்திர ஊழிய பார்த்து கேவலமாய் பேசாத, கேவலமாய் நடத்தாத.
நீ நரகத்துக்கு போயிடுவ, நீ பரலோகத்துக்கு வரமாட்டேன்னு சொல்ற வார்த்தை எல்லாம் உனக்குரிய வார்த்தை, உன்னுடைய போதனைகள். இது மனுஷன் உன்னுடைய கற்பனைகள். இது கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள். நீ அப்படி நினைக்கும் பொழுது ஐஸ்வர்யவானையும் லாசரை நினைத்துக்கொள், நீ உணர்வடைந்து மனம் திரும்புவாய். ஆகையால் இந்த வார்த்தை ஒவ்வொரு ஊழியர்களும் வாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை குறித்து மேன்மை பாராட்டி கர்த்தருக்காக ஊழியம் செய்வோம். இந்த பகுதியில் உள்ள காரியங்கள் இன்னும் சற்று அவருடைய கோணங்களிலே அவர் தியானித்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்த பகுதி நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து பேசுகிறார். 27ஆம் வசனத்திலிருந்து 36ஆம் வசனம் வரை இதை குறித்து நம்ம மத்தியில் ரெவரண்ட் மெல்கிசேதேக் அவர்கள் பகிர்ந்து கொள்ள போகிறார். தொடர்ச்சியாக நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை நாம் கேட்டு வருகிறோம். இதையே நாம் மத்தேயு 5, 6, 7, 8 இந்த அதிகாரங்களிலே இயேசுவின் மலை பிரசங்கத்தை நாம் கேட்டிருக்கிறோம். இப்பொழுது அவர் சமவெளியான இடத்துல நின்று அவர் பேசுகிறார். அவர் தம்முடைய சீடர்களுக்கு எப்படி இருக்க வேண்டும், தம்மை பின்பற்றி வந்த ஜனங்கள் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் உபதேசம் சொல்லுகிறார். இந்த வசனங்கள் எல்லாம் என்னன்னா உபதேசங்கள். நம்ம வாழ்க்கை வாழ ஆண்டவர் ஒரு விதிமுறைகளை நமக்கு வகுத்து கொடுக்கிறார். நம்ம எப்படி இருக்க வேண்டும். இப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, சத்துருக்களை சிநேகியுங்கள். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். இப்ப ஆண்டவர் நமக்கு வாழ்க்கையின் தத்துவத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்று சொல்லலாம். நம்ம எப்படி வாழ்ந்தால் சக்சஸ்ஃபுல் லைஃபா நம்ம இருக்க முடியும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு செவி கொடுக்கிற நீங்கள் உங்க சத்துருக்களை சிநேகியுங்கள். பழைய ஏற்பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா யாத்திராகம புஸ்தகத்துல 23ஆம் அதிகாரம் 4, 5 வசனத்துல சொல்லுகிறது, உன் சத்ருவின் மாட்டையாவது அவனுடைய கழுதையாவது தப்பி போக கண்டால் அதை திரும்ப அவனிடத்தில் கொண்டு போய் விடக்கடுவாயாக. உன்னை பகைக்கிறவனுடைய கழுதை சுமையோடு கூட விழுந்து கிடக்க கண்டாயானால் அதற்கு உதவி செய்யாது இருக்கலாமா? அவசியமாய் அவனோடு கூட நீ போய் உதவி செய்ய வேண்டும். இப்ப ஆண்டவர் என்னன்னா, ஒருத்தனுடைய மாடு இல்ல கழுதை தப்பி போயினா அதை பிடிச்சு பலானதுன்னு தெரிஞ்சா அவனுக்கு போய் கொடுக்கணும். அவன் சத்துரு தானே, போனா போட்டு அழிஞ்சு போகட்டும் விடுன்னு விடக்கூடாது. ரெண்டாவது, உன்னை பகைக்கனுடைய கழுதை சுமையோடு கூட கீழே விழுந்திருக்கிறத நீ கண்டா நீ போய் அங்க உதவி செய்கின்றார். அப்போ பழைய ஏற்பாட்டிலேயே ஆண்டவர் இப்படி சொன்னவர், புதிய ஏற்பாட்டில இந்த தத்துவத்தை ஆண்டவர் என்னன்றார்னா, நான் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். நம்ம அப்படி செஞ்சு நம்ம சத்துருக்களை நம்ம செஞ்சா அது அவங்க பாடுப்பா, நமக்கு விரோதம் என்னன்னா பண்ற, நம்ம செய்யறது நன்மை நம்ம செய்வோம் என்று சொல்லி நாம் இருக்க வேண்டும். அடுத்து 28ஆம் வசனம், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இது ரொம்ப கடினமான ஒரு காரியம். நம்ம என்ன பண்றோம்னா, சபிக்கிறவங்களே சபிச்சிருவாங்க நிறைய பேர். ஆண்டவர் சொல்ற, சபிக்கிறவர்களை நீங்க ஆசீர்வதிங்க. ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப் நம்ம செய்யணும்னா சபிக்கிறவர்களுக்காக, துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஆசீர்வதிக்க வேண்டும். ரோமரின் புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் இதை கற்றுக்கொண்டு அவன் உபதேசிக்கும் போது சொல்றான், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிப்பதே அன்றி சபியாதிருங்கள். அப்ப தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த தத்துவத்தை பவுல் இங்கே பிரதிபலிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே நேரத்துல 1 பேதுருவின் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல கூடும்போது, தீமைக்கு தீமையையும் உதாசீனத்திற்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். அப்ப நம்ம ஆசீர்வாதமும் சாபமும் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம நாவிலே இருக்கா. இன்னைக்கு அநேக சாபத்துக்குள்ள இருக்கிற அநேக ஊழியர்களாகட்டும், அநேக பரிசுத்தவான்களாகட்டும், விசுவாசிகள் சாபத்துல ஏன் இருக்கிறாங்கன்னா, இவங்க தீமைக்கு தீமையும் சாபத்துக்கு சாபத்தையும் இவங்களே கொடுத்துனுங்கிறாங்க. வசனம் சொல்லுகிறது, காரணம் இல்லாமல் இட்ட சாபம் பலிக்காது. இப்ப நம்ம ஆசீர்வாதம் கொடுக்குறோம்னா அந்த ஆசீர்வாதம் அங்க போகுது. ஆண்டவர் அங்க போகுது, அங்கே அவர்கள் அதுக்கு பாத்திரவான திரும்ப நமக்கே வருது. நம்ம ஆசீர்வதிச்ச ஆசீர்வாதம் பாத்திரம் தான் அங்க தங்குது, இல்லைன்னா திரும்ப வருது. நீ கொடுத்த சாபமும் அதே மாதிரிதான். அவங்க சாபத்துக்கு பாத்திரம் இல்லைன்னா அந்த சாபம் திரும்ப யாருக்கு வருது? சபிச்சவங்களுக்கு. சபிச்சு இதுதான் மந்திரம் பண்றவங்க கிட்ட, மந்திரவாதி கிட்ட போனா என்ன பண்றான், மந்திரம் செய்யறவங்களுக்கு ஒரு கட்டு போடுறான்.
யார் இவங்களுக்கு என்ன செஞ்சாலும் இவங்க செய்கிற காரியங்கள் திரும்ப இவங்களுக்கு வரக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, தீமைக்கு தீமை செய்யாத, ஆசீர்வதிப்பதே அன்றி சபியாதிருங்கள். அப்ப நம்ம தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய உபதேசத்தை கை கொண்டு நடக்கிறவர்கள் என்ன செய்யணும்? சபிக்கிறவர்களை நம்ம ஆசீர்வதிக்கணும், துன்பப்படுத்துவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். இதுதான் நம்மளுக்கு தேவன் கற்றுக் கொடுத்தார். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் நிறைய காரியங்கள் இதில் பேச வேண்டியது இருக்கிறது. சில காரியங்களை நாம் ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகிறது பாருங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு விஷயம், ஒருவேளை நம்ம கவனிக்காது இருந்திருக்கலாம், அந்த வசனமாக படித்து போயிட்டு இருக்கலாம். அவர் சொல்றார், நீ ஒரு பட்டணத்துக்குள்ள போய் அந்த வீட்டுக்குள்ள பிரவேசித்து நீ ஆசீர்வதித்தால் ஆசீர்வாதம், அவங்க உன்னை ஏற்றுக்கொண்டால் அந்த சமாதானம் அவங்க கிட்ட தங்கும், அப்படி இல்லையானால் அது உனக்கே திரும்பும் என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல தான் இந்த இடத்துல நாம் ஒரு விஷயத்தை கேட்குறோம், நீ ஆசீர்வதிப்பாயானால் அவங்க அதுக்கு பாத்திரனா இல்லையானால் அது உனக்கே திரும்பும். ஆனால் எந்த காரியத்திலும் நீ சபித்து விட்டால், அந்த சாபத்துக்கு அவர்கள் பாத்திரவானா இல்லாவிட்டால் அந்த சாபம் உனக்கு திரும்பும் என்பதை இந்த காரியத்தில் நாம் அறிந்து கொண்டோம். இதில் இன்னும் முக்கியமான காரியங்களை நாம் தியானிக்க வேண்டியது இருக்கிறது. எனவே நேரம் குறைந்ததுனால அடுத்த பகுதியில் ரெவரண்ட் மெல்கிசேதேக் ஐயா அவர்களே அதை தொடங்கி நாம் ஒவ்வொரு பகுதியாக நாம் முன்னேறி கடந்து போகிறோம். தொடர்ந்து இந்த பகுதி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் மகிமையான காரியத்தை செய்வார். அடுத்த பகுதியில் சந்திக்கிற வரை நாங்கள் உங்ககிட்ட விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.